அது மட்டும் இல்லாம நீங்க லோன் போடுற எல்லா பேங்க்லயுமே அவங்க வந்து சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிறங்க அப்படிம்பாங்க. ஏன் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம நம்ம பண்ண சொந்த வீடுக்காக நம்ம ஒரு ஹோம் லோன் வாங்கி பண்ணி முடிச்சு ஒரு இயற்கை வெள்ளத்துல ஏதாவது வீடுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆனிச்சோ டேமேஜ் ஆச்சுன்னா கூட சரி, இந்த இன்சூரன்ஸ் மூலியமா அது கவர் ஆயிரும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் எடுக்கிற நம்ம வீட்டுல நம்ம குடும்ப தலைவர் வந்து லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, சப்போஸ் இயற்கை வண்ணம் ஏதாவது நான் நடந்ததுன்னா இந்த லோன் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து பாதிக்கும். அவங்க எல்லாமே கட்டுற மாதிரி அவங்க ஃபேமிலி மூலியமா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு சும்மா வந்தா பாதிச்சிடக்கூடாதுக்காக பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸும் போல சொல்லுவாங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஹோமுக்கும் வந்து இன்சூரன்ஸ் படுறது எல்லா பேங்க்லயும் வந்து அது வந்து அவங்களே வந்து ஒரு பிசினஸா பேங்க்ல இருக்க ஷாப்பே பண்றாங்க. நீங்க அந்த பேங்க்ல தான் நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற பேங்க்ல இருக்கட்டும் சரி, வேற ஏதாவது இடத்துல நல்ல ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கணும் கூட நீங்க வெளியே கூட எடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து பேங்க் மூலியமா அது கட்டாயம் பண்றாங்கன்னா நீங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த பேங்க்ல தான் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தினா நீங்க அங்க எடுத்துக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 50 லட்சம் லோன் போறீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 2 லட்சத்தை இதுல ஆட் பண்ணி 52 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து இஎம்ஐ பே பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கும் நீங்க சேர்த்து வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்க வந்து 2 லட்சம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நல்ல விஷயம். அந்த இன்சூரன்ஸ் வந்து மோஸ்ட்லி எடுக்கவங்க யாருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது இல்லை. நல்லபடியா அவங்க அந்த வீடை கட்டி முடிச்சிருந்தாங்க, லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் ஒரு 90% வேஸ்டா தான் போகுது. ஒரு 10% மக்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது, ஏதாவது இயற்கை சம்பாதிக்கிறதுனால. நீங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மணியை சேவ் பண்ணி சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் நீங்க வட்டி வந்து பே பண்ணுது, உங்களுக்கு அது வந்து லாஸ்.